அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கொய்யா தோப்பு தாங்க பார்த்துக்கிருக்கோம். கொய்யா தோப்பில் பாதி இதை வெட்டியாச்சு. வெட்டினது போக மீதி கொஞ்சம் இருந்துச்சுங்க. இதையும் வெட்டினா தான் நம்ம தோப்பு ஃபுல்லாக வெட்ட முடியும். இருக்க கண்ட பூரா வெட்டியாச்சுங்க. இவ்வளோ தான் இருக்குது. இதை வெட்ட ஆரம்பிக்கணுங்க. எல்லாத்தையும் வெட்டி சுத்தம் முடிச்சு விட்டாச்சு. இனிமேல் தலையிட தான் இது. ஏன்னா இந்த நஷ்டத்தில் வந்து நம்ம வந்து காய் சரியாக இல்லாமல் கிளி வந்து கடித்து ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சு. மருந்து அடிக்கும்ல, எதுவும் பண்ணமுல. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் வெட்டியாச்சு. அந்த பக்கம் கொஞ்சம் வெட்டலை, இந்த பக்கம்லாம் பாருங்கள் சுத்தமாக வெட்டியாச்சு. ஏன் இவ்வளோ தூரத்துக்கு வெட்டினது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வெட்ட வெட்ட அது பயங்கரமாக வளரும் போது நம்ம வருஷத்தை தாண்டி போயிடுது. நம்ம மீறி போனால் நம்ம மருந்து அடிக்க முடியல. சப்போஸ் இயற்கை மருந்தை கொடுக்க முடியல. மருந்துன்ற மீன்ஸ் நம்ம இயற்கை மீன் தான் இதை கொடுக்க முடியல. கொடுக்கும்போதெல்லாம் பெருசாகிடுதுங்க. அதனால தான் சுத்த வெட்டி இனிமேல் வந்து ஒரு ஆள் வருஷத்துக்குள்ளே கண்டை வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால டோட்டலாக எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லாத்தையும் வெட்டி அங்கே போட்டாச்சு. அப்படியே சுற்றி எல்லாத்தையும் வெட்டியாச்சு. ஒரு இந்த வெள்ளை கொய்யா மரம் தான் அங்கே வெட்டாமல் நிற்கிது. மற்ற எல்லா மரத்தையும் தோட சாய்ச்சி விட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் தளைஞ்சு அதுக்கப்புறம் பூ எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன வருதுன்னு தெரில. ஏன்னா 4 வருஷம் ஆச்சு. நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இந்த தைவான் பிங்க் கொய்யானால இல்லை. ஏன்னா வளர்ந்து ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மரம் பெருசாக வர விட்டுடும் போது அது வந்து நம்மளுக்கு எந்த உபயோகமும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் சுத்தமாக வெட்டிட்டு இப்போ அப்படி வச்சாச்சு. இது பூரா பார்த்திங்கன்னா இப்போ அன்றைக்கி வெட்டினது நல்லா எல்லாத்தையும் சுத்தமாக போட்டு விட்டாச்சு. வெட்டின சீசன்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம அருவா வச்சு தான் வெட்டின, வேறு வழி கிடையாது. ஃபுல்லாக இப்படி தான் வெட்டணுன்றதுனால அருவா வச்சு ஃபுல்லாக வெட்டி விட்டாச்சு. அதை வந்து விறகுக்கு வெட்டியாச்சு. இது நம்ம வெட்டினது கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதை எப்படி தலையுதுன்னு பாருங்கள். இந்த நம்ம ஏற்கனவே வெட்டினது பூரா எப்படி தலைஞ்சிருக்குன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு அருமையாக தலைஞ்சிருக்குங்க. சிம்பு 1 10 சிம்பு 15 சிம்பு அடிக்குது. சூப்பராக தலைஞ்சிருந்துச்சு. இந்த வெட்டாமல் ஒரு போக அந்த தலையை வந்து நல்லா இருந்துச்சு. இதில் நம்ம பூ எடுக்கும்போது ஈஸியாக நம்மளுக்கு காய் பிடுங்க ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா நம்ம மருந்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் மருந்துன்னா மீன்ஸ் வந்து நம்ம இயற்கை மருந்து இதை ஏதாவது நம்ம கொடுக்கறதுக்கு இந்த பூச்சி வெரைட்டிலாம் கொடுக்குறது கண்டிப்பாக கொடுத்தானுங்க. ஏன்னா பூச்சி நிறைய கொசுவாக வந்து முச்சிருச்சுங்க. உள்ளே பூரா கொசு, பயங்கரமான கொசுங்க. அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கிறது தான் பெஸ்ட்டுங்க. கொய்யா மரத்தை நம்ம ரொம்ப வளர்த்து அது வேஸ்ட் தான். அதனால் இப்படி வளர்த்து தான் நம்ம இது பண்ண முடியும். ஃபுல்லாக சுட்னி பசந்த பூரா கழட்டி விட்டாச்சு. கொய்யாவில் பூரா எடுத்து இந்த மாதிரி நல்லா வெட்டி அணைச்சி விட்டு ஒரு ரவுண்டு பார்த்து எடுத்தாச்சு. அழகாக இருக்குங்க. தலையிறதும் அப்படியே சூப்பராக தலைஞ்சிருந்துச்சு. நம்ம எதிர்பார்க்கல இந்த மாதிரி தலையாதான் நினச்சி தான் வெட்டினோம். பட்டு சூப்பராக தலைஞ்சிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் பாருங்கள். நல்லா தலைஞ்சோன்னா நல்ல விடிய காய் நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒன்று அழகாக தலைஞ்சிச்சு. இந்தமாரி இதை வெட்டி தாங்க வளர்க்கணும், வேறு வழி கிடையாது. நம்ம யதார்த்தமாக சரி வளர்த்துவோம் அப்படின்னு பார்த்தாலும் சுத்தப்படாது. இந்த மாதிரியை வந்து கொய்யா மரத்துக்கு வந்து இந்த மாதிரியை வந்து நம்ம வெட்டி வளர்த்தா தான் அது நம்ம பெஸ்ட்டு. இந்த அளவுக்கு மேலே வளர விடக்கூடாது. பாருங்கள், ஒரு கண்டு எப்படி அழகாக அந்த இந்த கண்டெலாம் பாருங்கள் நல்லா வெட்டி விட்டாச்சு. சூப்பராக தலைஞ்சு பூ எடுத்துச்சுங்க. அவ்வளோ அழகாக பூ எடுத்துருக்கு. சூப்பராக தலைஞ்சு இதுலேருந்து காய் பிடுங்கிறதுக்கோ இல்லை இது பண்ணுறதுக்கோ சூப்பராக இருக்குங்க. இந்தமாரி தான் ஒரு ஐடியா பண்ணோம், அது சக்ஸஸ் ஆகிடுச்சுங்க. நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து காணலாம்.